பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நாம் இந்த 7 நாட்களும் பிரத்யேகமாக உபவாசித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகள் நாம் பிரத்யேகமாக இந்த 7 நாட்களில் நீங்கள் உபவாசித்து தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடி நீங்கள் ஆமென் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிரத்யேகமாக 7 நாட்களுக்கும் 7 விதமான தலைப்புகளிலே இங்கே ஜெபிக்கிறவர்கள் ஜெபத்தை நடத்துவார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள், ஆராதனை செய்வார்கள். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் பிரத்யேகமாக மற்ற நாட்களை காட்டிலும் இந்த நாட்களில் பிரத்யேகமாக நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிஷன் இந்தியா இயக்கத்தை கர்த்தர் இப்படி அவருடைய ராஜ்ய பணிக்கென்று பயன்படுத்தி வருகிறார். இன்னும் அதிகமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறோம். ஒரு மாபெரும் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு வேகத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அது ஊக்கமான அந்த ஜெபம் பலன் உள்ளதாக அமையும். கர்த்தர் நம் ஜெபத்தை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்வார், வழி நடத்துவார், தேசத்தில் விடுதலை தருவார், ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா கர்த்தருடைய சமூகத்தில்? அப்படி நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, உங்களுடைய நண்பர்களையும் இந்த நாட்களில் நீங்கள் பிரத்யேகமாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்களும் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க கர்த்தர் பலன் தருவாராக, உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் இதன் மூலமாக மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அப்பாம் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமலும் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் கனிமண் போலானே. இஷ்டம் போல் என்னை என்னாலும் நடத்திடும். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், உன்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அன்பனானவரே, இந்த அற்புதமான வேலையை உம்முடைய பாதப்படியில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். என் ஆத்மா சரீரமும் என் ஆண்டவருக்கு சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல,
என்னில் இயேசு வாழ்கிறார். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வதே என் பாக்கியம், நீரே எனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், நடுவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம் நீர்தானையா, ஓ தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே.
கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், பலக்கரம் பிடித்து
உன்னுடைய கவனத்தை இயேசுவின் மீது நீ செலுத்தும் பொழுது உலகத்தின் காரியங்கள் நிழலை போல மறைந்து போய்விடும். Turn your eyes upon Jesus. Look full in his wonderful face, and the things of this world will go strangely dim. அநேக நேரம் பேதுருவை போல ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தரை பார்த்து ஆரம்பித்து போக போக அந்த அலைகளை பார்க்கும் பொழுது கர்த்தர் குறைவாக தெரிந்து அலைகள் பெரியதாக தெரிகிறது. அப்படி இல்லாமல் நீ இயேசுவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைகள் என்ன ஆகும்? மறைந்து விடும். நீரெந்தன் மறைவிடம், நீரெந்தன் புகலிடம், நான் அஞ்சும் நேரத்தில் என்னை விடுவிக்கும் பாடலை நீர் தருவீர். உம்மை நம்புவேன். பலவீனனே, இரட்சில் எந்தன் பெயரிடம் நீரே. உம்மை நம்புவேன். நான் நம்புவேன். பலவீனனே, இரட்சில் எந்தன் பலனும் நீரே. உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன். பலவீனனே, இரட்சில் எந்தன் பலனும் நீரே. Oh Jesus, பலவீன நேரத்தில் என்னுடைய புகலிடம் நீர்தானே, என்னுடைய மறைவிடம் நீர்தானே. Oh Jesus, சில நேரங்களிலே நீ ஒளிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். அந்த நேரத்தில் என்னுடைய ஆண்டவர் உனக்கு மறைவிடமாக இருக்கிறார். சில நேரத்தில் தஞ்சம் புகுவதற்கு உனக்கு சூழ்நிலை இருக்கும். அந்த நேரங்களிலே அவர் உனக்கு ரெஃப்யூஜாக இருக்கிறார், கண்மலையாக நிற்கிறவர். நீரே தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை
ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனாகிய நீர் எங்களுடைய தஞ்சமாக இருக்கிறீர், எங்களுடைய கோட்டையாக இருக்கிறீர், எங்களுடைய அரணாக இருக்கிறீர் சுவாமி. We feel safe tonight in your presence. There is no fear of future. There is no fear of people. எதை குறித்தும் நான் பயப்பட மாட்டேன். நீர் என்னுடைய புகலிடமாக இருக்கிறீர், மறைவிடமாக இருக்கிறீர். What a privilege to know that I can always run to you. எந்த சூழ்நிலையிலும் உம் மண்டையில் நான் ஓடி வர முடியும் ஆண்டவரே. Thank you for who you are. அப்படியே உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கலாம் சுவாமி. Such is your presence. Let's glorify you. Glorify your name. Yeshua. Yeshua. Jesus. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே.
wonderful time of praising and worshiping you. Such a joy, such a privilege. உடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே, நேரத்தை உடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ந்து இந்த ஒரு வார காலம் சிறப்பு உபவாச நாட்களை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இந்திய தேசத்தில் உள்ள ஒரு மாநிலத்துக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க போகிறோம். அந்த மாநிலத்தின் பெயர் சத்தீஸ்கர். இந்தியாவில் உள்ள மத்திய பகுதியில் காணப்படுகிற ஒரு மாநிலம். அதற்காக நாம் ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் எடுக்க போடுகிறோம். நான் சில ஜெப குறிப்புகளை சொல்லுகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபத்திலே நாம் இதை குறித்து நாம் பார்ப்போம். சத்தீஸ்கர் மாநிலத்தை குறித்த ஒரு இந்திய தேசத்தினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு மாநிலம் சத்தீஸ்கர். சாம்ஸ் 96:3 சொல்லுவது போல டிக்ளேர் ஹிஸ் க்ளோரி அமாங் த நேஷன்ஸ். அவருடைய மகிமையை நம்ம நாடுகளில் சொல்வது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்திய தேசத்தில் இருக்கிற இந்த சத்தீஸ்கர் மாநிலத்திற்காக ஜெபிப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த சத்தீஸ்கர் மாநிலம் இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கிறது. இதில் 33 மாநில டிஸ்ட்ரிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் பீப்புள் குரூப்ஸ், பல்வேறுபட்ட ஜனக்கூட்டங்கள் இதில் இருக்குது. 558 ஜனக்கூட்டங்கள் இருக்கிறது. அதில் அன்ரீச் கிறிஸ்துவை அறியாத ஜனக்கூட்டங்கள் 524 இருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய டோட்டல் பாப்புலேஷன் மக்கள் தொகை 3,22,00,000 அதிகமாக இருக்கிறது. அதில் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் புத்திஸ் 0.2% இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் 1.8% இருக்காங்க. இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் 93.5% இருக்கிறாங்க. முஸ்லீம் 1.7%, சீக் 0.2%, மற்ற இனத்தவர்கள் 2.5 விழுக்காடு இருக்கிறாங்க. முதலாவதாக நாம் சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து 2000 ஆண்டுகள் கடந்தும் இரட்சகரை அறியாத 3,20,00,000 அதிகமான மக்கள் ஜனம் கூட்டம் நிறைந்த இந்த சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேலையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிற இதன் மத்தியில் சத்தீஸ்கருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே 3 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் நிறைந்த இந்த மாநில மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவரே, எத்தனையோ மிஷனரிகள், எத்தனையோ ஊழியர்கள், எத்தனையோ சபைகள் நிறுவப்பட்ட நிலையிலும் இன்னும் 90% மேற்பட்ட மக்கள் ஆண்டவரை அறியாது இருக்கிற இந்த அஞ்ஞானத்தில் இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தீஸ்கர் மக்கள் மனம் திரும்பும்படியாக, தேவனை அறியும்படியாக, ஜீவனுள்ள தேவனை கண்டுகொள்ளும்படியாக, அவர்கள் ரட்சிப்புக்குள் வரும்படியாக ஆண்டவரே இந்த நேரத்தில் விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு காணப்படுகிற தடைகளெல்லாம் நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மாறுவதாக. ஆண்டவரே, சுவிசேஷம் இந்த ஜனங்களுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் அறியாமையின் இருளுக்குள்ளாக தேவனை அறிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் தங்களுடைய பழக்க வழக்கங்களிலே இருக்கிற இவர்கள் மனம் திரும்பும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அநேக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, மிஷனரிமார்கள், சுவிசேஷர்கள், போதகர்கள் ஆண்டவரே, கடந்து சென்று உம்முடைய நாமத்திலே ஊழியம் செய்கிற வேளையில் ஆண்டவரே, இவர்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்பும்படியாக ஜெபிக்கிறோம், ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நோக்க இவர்கள் ஆண்டவரே விசுவாசத்துக்குள் வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ மிஷனரி ஊழியங்கள் ஆண்டவரே, இதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு எத்தனை ஊழியர்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே அவர்கள் செயல்படுகிறார்களே, அந்த செயல்களை எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனம் விதைக்கப்படுகிற வேளையில் ஆண்டவரே, ஜனங்கள் கேட்கும்படியாக, அதை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு ப்ரெசன்டேஷனில் சத்தீஸ்கரை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு சில காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓவர்வியூ ஆஃப் சத்தீஸ்கர் த ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பேர் இருக்குது. அதிகமான அரிசி உற்பத்தி செய்யப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. இது நாம் அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இதோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ராய்ப்பூர்.
இது ஒரு சென்ட்ரல் இந்தியாவில் 33 டிஸ்ட்ரிக்ட்ஸை கொண்டதாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாநிலம் வந்து இந்தியாவில் உருவாக்கப்பட்ட நாள் 1 நவம்பர் 2000. இது மத்திய பிரதேஷங்கிற ஒரு பெரிய மாநிலத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்குது. இதில் பேசப்படுகிற மொழிகள் லாங்குவேஜஸ் சத்தீஸ்கரி அண்ட் ஹிந்தி. இது ரெண்டுமே பிரதானமான மொழிகளாக அங்கே இருக்குது. ஆனால் மாநிலத்தினுடைய சுயமொழின்னு பார்க்கும்போது அது சத்தீஸ்கரி தான். லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் பிரகாரம் 70.22% இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் கண்டிப்பாக இந்த லிட்ரஸி ரேட் ஏறி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. 9th largest state in India. More than 40% of its land is forested. 40%க்கும் அதிகமான நிலம் காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது. வெறும் அக்ரிகல்ச்சர் மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாகவும் சத்தீஸ்கர் இந்தியாவில் இருக்குது. ஸ்டீல், பவர் அண்ட் மினரல்ஸ், இப்படிப்பட்ட இயற்கை வளங்கள் அதிகமாக, இப்படிப்பட்ட ஒரு மாநிலம், ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒரு மாநிலம், எல்லா விதத்துலேயும் தேவனுக்கு என்றும் எழும்பி செயல்படக்கூடிய ஒரு மாநிலமாய் அமைய நாம் தேவனிடத்தில் பிரார்த்திப்போம். இந்த மாநிலத்தில் மதமாற்ற தடை சட்டம் உண்டு. இது நிமித்தமாக அந்த மாநிலத்திலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு அநேக தடைகள். நாம் தமிழகத்தில் மற்ற இடங்களில் சென்று வெளிப்புறமாக ஒரு ஓப்பனர் மற்ற டிராக்ட் கொடுக்குற இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இங்கே செய்ய முடியும், தமிழகத்திலும் மற்ற இடங்களிலும். ஆனால் சத்தீஸ்கரில் அப்படி ஒன்றையும் நம்மால் செய்ய முடியாது. காரணம், மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறபடினால ஒருவருக்கும் ஆண்டவரை குறித்து வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலையில் அந்த மாநிலம் இருக்கிறது. அங்கே ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. எத்தனையோ பேர் இந்த நாட்களிலே கூட இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். விசேஷமாக நாராயண்பூர் என்ற ஒரு ஊர் உண்டு. அந்த பகுதியில் அதிகமாக எதிர்ப்புகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட காரியங்களை அங்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நாம் கேட்டோம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மாநிலம், இயற்கை வளங்கள் நிறைந்த, தொழில் நிறைந்த ஒரு நல்ல மாநிலம் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து கொள்ளாததினால இருளுக்குள் கிடக்கிறது. இதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்கள் சத்தீஸ்கருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மதமாற்ற தடை சட்டத்தின் நிமித்தம் சுவிசேஷம் சொல்ல முடியாதபடிக்கு உம்முடைய ஊழியர்களுடைய கரங்கள் கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் வெளியரங்கமாக சத்தியத்தை சொல்ல முடியாத நிலையில் ஜனங்களுக்கு ஆண்டவரை சுவிசேஷம் சென்றடைய முடியாமல் இருக்கிறதான இந்த தடைக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, வருகின்ற நாட்களிலே இந்த தடைகள் இயேசுவின் நாமத்தாலே மாறுவதாக. அன்று அப்போஸ்தலனாக பவுல் சொன்னாரே, என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வசனமோ கட்டப்படவில்லை என்று சொல்லி, அப்படியாக உம்முடைய வசனம் ஆண்டவரே அதிகமாக ஆண்டவரை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சுவிசேஷ வசனம் எல்லா ஜனங்களுக்குள் செல்லும்படியாக இந்த 33 மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிராம பகுதியிலும், ஒவ்வொரு பட்டணத்திலும், ஒவ்வொரு தெருக்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகள் தோறும் வசனம் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த தடைகள் அகன்று போவதாக. ஆண்டவரே கிருபை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் வசனத்தை கேட்க ஆண்டவரே பூமியிலே பனி இறங்குகிறது போல உம்முடைய வசனம் ஆண்டவரே இந்த மக்களுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக ராஜா. பொல்லாங்கனை முந்தி நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உம்மை கண்டுகொள்ள வசனத்தால் ஆண்டவரே இவர்கள் விடுதலையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, வார்த்தையாகிய நீர் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்குள் வரும்படியாக, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே வசனமானது விதைக்கப்படும்படியாக, இதன் மூலம் இவர்களை அறியாமல் இருந்து விடுதலையாக ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு மகாசமுந்துங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்ப்போம். மகாசமுந்துங்கிறது சத்தீஸ்கரோட கேபிட்டலாக இருக்கிற ராய்ப்பூருக்குடைய அதிலிருந்து ஒரு 55 கிலோமீட்டர்லேயே இருக்கக்கூடிய மகாசமுந்துங்கிற ஒரு மாநிலம். விசேஷ விதமாக இந்த மாநிலத்தில் ஆண்டவரோட மிஷன் செய்யப்படணும்னு சொல்லி நம்ம சில தகவல்களை பார்த்து அதற்காக ஜெபிப்போம். விசேஷமாக இந்த மாவட்டத்தில் அதிக ஜாதிய இன பின்தங்கிய மனநிலை கொண்ட மக்கள் உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால் கடந்த மாதத்தில் அந்த மாவட்டத்திற்கு நாங்கள் போக ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். ஒரு 5 நாட்கள் நாங்கள் அந்த மாவட்டத்தில்
அந்த மகாசமுந்து என்கிற மாவட்டத்தில் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கு இருக்கிற சூழ்நிலை என்னவென்று சொன்னால், ஒரு வீட்டில் கூட ஆண்டவருடைய வசனத்தை பார்க்க முடியவில்லை, ஒரு கிறிஸ்தவர்களையும் காண முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் காவி நிற கொடிகள், ஆண்டவரை அறியாத ஜனங்களுடைய மனநிலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரமே சபை ஆராதனை உண்டு, அதுவும் மறைவாக. வீட்டு கூட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் மாத்திரம் உண்டு. ஒரே ஒரு சபையை மாத்திரம் அந்த மாவட்டத்திலே காண முடிந்தது. மற்றபடி எந்த ஒரு வெளிப்படையான ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமோ காணப்படவில்லை. ஆகவே இதற்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த சத்தீஸ்கர் மாநிலத்துக்காக, ஆண்டவரே ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகா சமுந்தை நாங்கள் காண செய்தீரே, அந்த மாவட்ட மக்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். எத்தனை பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனை அறிவதற்கும் அவர்களுக்கு வழி இல்லை. அவர்கள் இந்த காலகத்தில் இருக்கிறதான சூழ்நிலையிலும் அவர்களுக்கு வளர்ச்சி இல்லாத நிலையில் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கல்வி அறிவிலே அதிக ஒரு சிறப்பான ஒரு கவனம் இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜனங்களுக்கு வசனம் செல்வதற்கு ஆண்டவரே வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே உம்மை அறியாததான இருளின் அதிகாரங்களை நாங்கள் காண முடிகிறது. அந்த காரத்தினுடைய செயல்பாடுகளை காண முடிகிறது. எத்தனையோ அதிகார வர்க்கத்தில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே எழும்பி நின்று தேவனை அறிவிப்பதற்கு தடை ஏற்படுத்தி இருக்கிறதை எல்லாம் நாங்கள் காண முடிகிறது. இதற்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆண்டவரே உம்முடைய வசனம் செல்ல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற மக்கள் ஆண்டவரே வசனத்தை கண்டுகொண்டு இரட்சகரை கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் அதிகமாக பிள்ளைகளை எழுப்புவீராக. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுவடைக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி விடுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே இயேசு ராஜா. அந்த வார்த்தையின்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அநேக வாலிபர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே, அநேக கன்னிகைகள் எழும்பட்டும் ராஜா. ஆண்டவரே, உம் நாமம் தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் எழுந்து வந்து ராஜா, இப்படிப்பட்ட இடங்களுக்காக கர்த்தருடைய வசனத்தை விதைக்க கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தீஸ்கருக்காக, மகா சமுந்துக்காக, ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த பின்தங்கிய காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ராஜா. தேவனை அறிந்து கொள்வதற்கு மனநிலை இல்லாதபடிக்கு தங்களை குறுக்கி வைத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்மை தெரிந்து கொள்ள ஆண்டவரே விருப்பமில்லாதிருக்கிற இவர்களை ஆண்டவரே நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகள் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று நீ சொன்னீரே ராஜா. அப்படியாக இயேசுவே ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் ஆண்டவரே உம்முடைய வசனம் செல்லாமல் ஆண்டவரே இருளுக்குள் மூழ்கி இருக்கிற இந்த மாநிலம், இந்த மக்கள் ஆண்டவரே சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகாசமுந்த் டிஸ்ட்ரிக்டில் மக்கள் கூட்டம் 354 இருக்காங்க. இதில் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், அறியாத மக்கள் கூட்டம் 336 இருக்காங்க. இந்த மகாசமுந்த் டிஸ்ட்ரிக்டினுடைய டோட்டல் பாப்புலேஷன் 12,87,000. இதில் கிறிஸ்தவம் 0.5% தான் இருக்காங்க. அப்போ ஆண்டவரை அறியாத ஜனங்கள் அதிகமாக இருக்காங்க. கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. மற்ற மதத்தினுடைய அந்த டேட்டாஸையும் நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த அன்ரீச்டு குரூப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்த எடுத்துக்கும் போது அதில் பலவிதமான மக்கள் இருப்பாங்க, பல மக்கள் கூட்டம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட காரியங்களை ஃபாலோ பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு பீப்புள் குரூப்பை இருக்கும்போது அதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? இந்த படத்தில் இருக்க மாதிரி அன்ரீச்டு, மேபி தெரியாது, அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி தெரியாது. மேபி அவங்க மத்தியில் கிறிஸ்தவர்கள் வாழலாம், ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றினா அந்த ஒரு அறிவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மற்ற 2 வட்டங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரண்டியர், லார்ஜஸ்ட் ஃப்ரண்டியர்னும் போது அந்த 2 இடங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான கிறிஸ்துவை குறித்த அவரை ஃபாலோ பண்ணுறவங்கள குறித்த ஒரு அறிவு கூட இருக்காது. கிறிஸ்தவங்கன்னா இவங்க அப்படிங்கிற அந்த அறிவு கூட இருக்காது. ஒரு கிறிஸ்தவர்களை கூட அவர்கள் பார்த்துடாமல் இருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டும் அங்கே போய் ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு அறிவிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்க இன்னமும் ஒரு முன்னோடியை, ஒரு கிறிஸ்துவை அறிந்த ஒரு கல்ச்சர்லேருந்து போய் எழுந்து ஒரு பயனியர் கிராஸ் கல்ச்சரல் ஒர்க்கருக்காக இன்னும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அது ஒரு தேவையாக இருக்கிறது.
They need a pioneer cross-cultural worker. கிறிஸ்துவை அறிந்த ஜனம் எழும்பி கலாச்சாரமே மாறுபட்ட ஒரு இடத்திற்கு சென்று கிறிஸ்துவை அறியாத ஒரு இடத்துல, எந்த மூமெண்ட்டும் ஒர்க் பண்ணாத ஒரு இடத்துல போய் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்கள் கூட்டத்தை தான் நம்ம ஃப்ரண்டியர் பீப்புள் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களை ஃப்ரண்டியர் அன்ரீச்டு குரூப்னு நம்ம சொல்லலாம். இப்படி மகாசமுத்லேயும் சத்தீஸ்கருக்குமான ஒரு முழு மாநிலத்துக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம சில பர்டிகுலர் பீப்புள் குரூப் எடுத்து நம்ம ஒரு 3 பீப்புள் குரூப் எடுத்து ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். இந்த பீப்புள் குரூப் ஏன் எடுத்திருக்கோன்னா, இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் சத்தீஸ்கருடைய மக்கள் தொகையில் இருக்கிறாங்க. இவங்க பனிக்கான ஒரு பீப்புள் குரூப். இவங்க வந்து ஒரு ஃப்ரண்டியர் அன்ரீச்டு குரூப்பு தான். கிறிஸ்துவ குறித்து முழுவதும் அறியாதவர்கள்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய சதவீதம் 0.04ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் அது. ஆனால் இந்த மக்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரி. அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து தேவனை கிறிஸ்துவை அறியாதவர்கள். இவாஞ்சலிக்கல்ங்கிறதே அங்கே வந்து ஒரு இவாஞ்சலிசமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்காக அந்த சத்தீஸ்கரி மொழி அதில் பைபிள் முழுவதுமாக பைபிள் அவைலபிளாக இருக்குது. இந்தி மொழியை தழுவின எழுத்துக்கள் தான் அந்த சத்தீஸ்கரியோட தேவநாகரி ஸ்கிரிப்ட் தான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. சத்தீஸ்கரில் இவங்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா, இந்த பனிக்காங்கிற பீப்புள் குரூப்போட எண்ணிக்கை 12,13,000 பேர் இருக்காங்க. மகாசமுந்து டிஸ்ட்ரிக்டில் இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை 27,300 இருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மொத்த சத்தீஸ்கர்லேயே இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறது வந்து 0.04னா மகாசமுந்துங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை பேர் இருப்பாங்க? ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க. மொத்த மாநிலத்துக்கே 0.04% தான். அதனால் எவ்வளோ ஒரு பாரத்தோடு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபமாக இருக்குது இந்த மக்கள் கூட்டத்துக்காக. இவங்க பேர் பனிக்கா. இந்த பனிக்கா மக்களை குறித்து நாம் இப்பொழுது கேள்விப்பட்டோம். மாநிலம் முழுவதும் 12,13,000 மக்கள் இனம் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இவர்கள் பரவி இருக்கிறார்கள். இந்த பனிக்கா ஜனங்களுக்காக நாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பனிக்கா கூட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, நீரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனக்கூட்டத்தையும் உருவாக்கினவர். மொழிகளை, பாஷைகளை, அவருடைய எல்லா கலாச்சாரங்களும் ஆண்டவரே உருவாக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த பனிக்கா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மக்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இவர்களுக்கு ஆண்டவரே வசனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாவதாக. நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே இவ்வளவு காலமாக காணப்படுகிற தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜனக்கூட்டங்களுக்காக, இவர்களுக்காக ஜெபிக்க, இவர்களுக்காக செயல்பட கர்த்ததாமே விளையாட்களை எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்கள் எழும்புவார்களாக. இவர்கள் மத்தியில் இருந்தே கர்த்ததாமே ஆத்துமாக்களை உருவாக்கி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லாதவர்களில் இருந்து இருக்கிறதாய் அழைக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த பனிக்கா ஜனங்கள் ஆண்டவரே 12 லட்சத்துக்கு மேல் இருக்கிற இந்த ஜனங்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் ஊடுருவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபை செய்வீராக. இவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். இவர்கள் பழக்க வழக்கங்கள், சமுதாய காரியங்கள், இதை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவரே, அப்படியாக இந்த ஜனக்கூட்டங்களுடைய காரியங்கள், இவருடைய கலாச்சார சூழ்நிலைகள், இவருடைய பாஷைகள் மற்றும் இவர்களுடைய தொழில் முறைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த பனிக்கா மக்கள் சந்திக்கப்பட, இந்த மக்கள் இனம் சந்திக்கப்பட, ஆண்டவரே, இவர்களுக்கென்று ஒரு கூட்டம் எழும்ப, கர்த்தருடைய சமூகத்தில் நின்று முழங்காலில் நின்று ஜெபிக்க, ஆண்டவரே, நீர் ஆத்துமாக்களை எழுப்பித்தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆட்களை எழுப்பித்தாரும் என்று ஜெபிக்கிறோம். இவரிடத்தில் செயல்படுகிற வேலையாட்களை எழுப்பித்தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பனிக்கா மக்கள் சந்திக்கப்பட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ராஜா பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வருகிறோம். நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் மனம் திரும்பட்டும். இவர்கள் ரட்சிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நெக்ஸ்ட் ஃப்ரண்டியர் அன்ரீச்டு குரூப் நம்ம பார்க்க போகிறது தெலிங்கிற ஒரு மக்கள் சமுதாயம். இவங்க சத்தீஸ்கரில் 25,48,000 பேர். இவங்க கூட அதிக அளவில் தான் இருக்காங்க. விசேஷமாக அந்த மகாசமுந்து டிஸ்ட்ரிக்டில் இவங்க ரொம்ப அதிக அளவில் இருக்காங்க. 1,39,000 பேர் இருக்காங்க. முன்னாடி நம்ம பார்த்த பனிக்கா குரூப் வந்து அவங்க வந்து ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்தவங்க இல்லையா, மலைவாழ் மக்கள். ஆனால் இந்த ஒரு
டெலிங்கிற குரூப் வந்து அவங்க வந்து ஹிந்து ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்களோட மெயின் லாங்குவேஜ் ஹிந்தி. சத்தீஸ்கர் இல்லை, ஆனால் ஹிந்தி பேசுகிற ஒரு மக்கள் கூட்டமாக இருக்காங்க. ஆனால் சத்தீஸ்கரில் அவங்க 25 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. அவங்களும் வந்து தெலி மக்கள் வந்துட்டு பனிகா மக்களை விட ரொம்ப அதிகமான கம்மியாக, ரொம்ப என்ன சொல்கிறது 0.2% அளவு தான் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸு. இது வந்து ஜீரோன்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்குது. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தியில் கம்ப்ளீட் பைபிள் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இங்கே எந்த விதமான ஒரு முன்னோடியான நடவடிக்கைகளுமே எடுக்கப்படலை இவாஞ்சலிசம் போகிறதுக்கு. ஒரு அன்னோன் இவாஞ்சலிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து அன்னோன். யார் போயிருக்காங்களா, யாராவது எதாவது ஆண்டவரை குறித்து அவங்களுக்கு அந்த ஜனக்கூட்டத்துக்கு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு குரூப்பையும் நம்ம பார்த்துடலாம், ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஜெபிக்கலாம். இந்த குரூப் வந்து கோண்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு ட்ரைபல் சமூகத்தை சேர்ந்தவங்க. சத்தீஸ்கர் அந்த அந்த பகுதியையே பார்த்திங்கன்னா பழங்கால இந்தியாவில் வந்துட்டு மன்னர் காலத்தில் வந்து இது அந்த பகுதியையே கோண்டுவானான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோண்டு கம்யூனிட்டிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அதிக அளவில் சத்தீஸ்கரில் வாழக்கூடிய ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க. 69 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள், ஆல்மோஸ்ட் 69,69,980 இந்த கவுண்டில் அவங்க அங்கே இருக்காங்க. சத்தீஸ்கரோட மொத்த பாப்புலேஷனே 3.20 3,20,00,000 மேற்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 69 லட்சம் மக்கள் இந்த கோண்டு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மாத்திரமே இருக்காங்க. மகாசமுந்துலேயும் இந்த கோண்டு கம்யூனிட்டியை சேர்ந்த மக்கள் அதிகமாக இருக்காங்க, 1,51,000 இருக்காங்க. ஸோ இந்த மாநிலத்தில் இந்த டிஸ்ட்ரிக்டோட பீப்புள் வந்து எந்த அளவுக்கு சந்திக்கப்படாமல் இருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஒரு டிஸ்ட்ரிக்டே உதாரணம், சத்தீஸ்கர் மாநிலம் எப்படி இருக்குதுங்கிறதுக்கு. ஏன்னா இத்தனை லட்சக்கணக்கிலான இருக்கிற இந்த ஜனங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 1,280 பேர் மாத்திரம்தான் அந்த மகாசமுந்த் டிஸ்ட்ரிக்டில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. 69 லட்சத்துக்கு மேற்கொண்ட இந்த சத்தீஸ்கர் ஜனத்தொகையில் வெறும் 61,000 பேர் இருக்காங்க. ஆனால் இது ஓரளவுக்கு வந்துட்டு ரொம்பவும் கிறிஸ்துவை குறித்து மூமெண்ட் அங்கே எதுவுமே நம்ம செயல்படலை இந்த மக்கள் மத்தியிலன்னு சொல்ல முடியாது. ஒரு ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான். ஆனால் ஆண்டவரை அறிந்த அவருக்கென்று அவர் முத்திரிக்கப்பட்ட மக்கள் இந்த ஜனக்கூட்டத்தில் இருக்காங்க. அது வந்து இவங்க அன்ரீச்டு குரூப்பாக இருக்காங்க. அவங்களோட சூழ்நிலை மாற நம்ம ஜெபிக்கணும். இவங்க பார்த்திங்கன்னா 3 லாங்குவேஜுமே பேசுகிறாங்க. கோண்டுங்கிறது வந்து ஒரு மெயின் கம்யூனிட்டியாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு 7-8 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. கோண்டுன்னு பேரை வச்சு இன்னொரு 7-8 கிளாசிஃபிகேஷன் இருக்காங்க. அதனால் சிலர் மொழிகளில் சிலருக்கு வந்து நியூ டெஸ்டமெண்ட் மட்டும்தான் கிடச்சிருக்கு, சில குரூப்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பைபிளுமே கிடச்சிருக்கு. இவங்களோட மெயின் லாங்குவேஜ் வந்து கோண்டி, சத்தீஸ்கரி அண்ட் ஹிந்தி. இந்த மக்கள் கூட்டத்துக்காகவும் கோண்டுக்காகவும் தெலி மக்கள் கூட்டமும் ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தெலி என்ற இந்த மக்களை குறித்து நாம் பார்த்தோம். 25,48,000 மக்கள் ஜனக்கூட்டம் நிறைந்த இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. இந்த மக்களுக்காக, தெளி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் மொழிக்காக, பழக்க வழக்கங்களுக்காக, ஆண்டவரே இவர்கள் தொழிலுக்காக, இவர்கள் இருக்கிற இடங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவருடைய சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆபிரகாமை நீர் ஆண்டவரே ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்தில் இருந்து அழைத்து வந்து ஆண்டவரே கானானிலே குடியேற பண்ணி ஆண்டவரே ஜாதிகளுக்கு தகப்பனாக தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைத்திரே. அப்படியாக இந்த தெளி மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை அறியாமல் இன்னும் இருளுக்குள் இருக்கிற ஆண்டவரே 0.02% மாத்திரமே ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிற இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறார்களே கர்த்தாவே, வருகின்ற நாட்களிலே இவர்கள் மத்தியிலே ஊழியம் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையானது துரிதமாய் செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் உதவி செய்வீராக ராஜா. இவருடைய எல்லா
எல்லா விதமான ஆண்டவரே தேவனை அறிவதற்கு தடை பண்ணுகிறதான எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முந்தி கட்டுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரை விடுதலைப்படுத்தி இந்த ஜனங்களுக்குள்ளே சுவிசேஷம் வரும்படி ஜெபிக்கிறோம். இவர்களுக்கு மத்தியிலே ஊழியர்கள் எழும்பும்படி ஜெபிக்கிறோம். சபைகள் ஸ்தாபிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். வீட்டு கூட்டங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே உருவாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறதான ஆண்டவரே ஆத்மா பாரமுள்ள மக்களை கர்த்தாவே எழுப்பி தாரும். ஆண்டவரே ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல என்று சொன்னீரே ராஜா. இந்த சிறியரில் ஒருவராகிலும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல என்று சொன்னீரே. அப்படியாக இந்த தெளி மக்கள் ஆண்டவரே, இந்த ஜனக்கூட்டம், இந்த இனம் ஆண்டவரே உம்மை அறியாமல் அழிந்து போகாதபடிக்கு இவர்கள் தேவனை அறிய பரலோக ராஜ்யத்தை நிரப்ப ஆண்டவரே அனுகிரகம் பண்ணுவீராக. இவர்கள் மத்தியிலே எழுந்தருளுவீராக. இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் எழுந்தருளுவீராக ராஜா. உம்முடைய வசனத்தை ஆண்டவரே அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனமும் ஆண்டவரே விடுதலையும் உண்டாவதாக ராஜா. இவர்களை கட்டி வைத்திருக்கிறதான எல்லா இருளின் அதிகாரங்களும் அந்தகாரங்களும் சுவிசேஷம் செல்ல முடியாதபடி காணப்படுகிற தடைகளும் இயேசுவின் நாமத்திலே மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் அனுகிரகம் பண்ணுங்க ஐயா. கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த கோண்டின மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கோண்டின மக்கள் கிட்டத்தட்ட 70 லட்சம் 69,68,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறதான இந்த கோண்டின மக்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த கோண்டு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மாநிலம் முழுவதும் நிரம்பி இருக்கிற கிட்டத்தட்ட 20% மேல் ஆண்டவரே இந்த மாநிலத்தில் வசிக்கிறார்கள். ஆண்டவரே அவர்கள் கோண்டு என்ற அந்த மொழிக்காக ஜெபிக்கிறோம். சத்தீஸ்கர் மொழிக்காக, இந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ, இவர்கள் எங்கெல்லாம் பரவி இருக்கிறார்களோ, இவர்கள் என்ன தொழில் செய்கிறார்களோ ஆண்டவரே இவருடைய காரியங்களுக்காக, இவருடைய சந்ததிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோண்டின மக்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அன்று பவுல் பிரசங்கித்த பொழுது ஆண்டவரே தியத்திராவில் ஊரை சேர்ந்த அந்த மகளுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தது போல ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்ல ஆண்டவரே ஆத்ம பாரமுள்ள மக்களை எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதோடு கூட வசனம் கடந்து வருகிற பொழுது இந்த கோண்டின மக்கள் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள, வசனத்துக்கு கீழ்ப்படிய ராஜா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே அனுகிரகம் பண்ணுவீராக. இவர்கள் அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்ததாமே அனுகிரகம் பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்னுமாக கூட சத்தீஸ்கரை குறித்து நாம் இத்தனை காரியங்களை கேள்விப்பட்டோம். நம் வாழ்கிற இந்த தமிழகத்தில் நாம் எவ்வளவு ஒரு விடுதலையோடு கூட ஆண்டவரை அறிந்து கொள்ள நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம். நாம் நினைக்கிற இடங்களெல்லாம் சென்று ஆராதனைக்கு நாம் செல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அநேக ஆராதனை கூட்டங்கள், ஜெப கூட்டங்கள், சிறப்பு உபவாச ஜெபங்கள், மற்ற அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இதை குறித்து நாம் பார்ப்பது மிக அரிதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளையாகிய நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. நாம் அவர்களுக்காக உத்தரவாதம் செய்கிறவர்களாக, அவருக்காக ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக நாம் காணப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோமா இந்தியாவிற்கு வரவில்லை என்று சொன்னால் சுவிசேஷத்தை நாம் பெற்றிருக்க முடியாது. அநேக தென்னிந்திய மிஷனரிகள் தமிழகத்தை நோக்கி வராவிட்டால், கேரளாவை நோக்கி வந்து ஆண்டவருடைய வசனத்தை விதைத்திராவிட்டால் நாம் எப்படி வசனத்தை கேட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் தமிழகத்திலும் மற்ற இடங்களிலும் வளர்ந்திருக்கிறது போல நாம் கண்டிருக்க முடியுமா? ஆகவே நமக்கு ஒரு பொறுப்பு உண்டு. ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. நாம் இப்படிப்பட்ட அறியாத ஜனங்களுக்காக, நம் தேசத்துக்குள் இருக்கிற ஒரு மாநிலம், இந்த மாநிலத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாநிலத்தின் பெயரை சொல்லி, ஒவ்வொரு மாவட்டங்களையும் சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசனுடைய அந்தகாரத்தின் காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அகற்றி தன்னுடைய வசனத்தை அனுப்பி ஜனங்களை விடுதலைக்கு நேராக நடத்துவார். நாம் கடைசியாக ஜெபித்து முடிப்போம். ஆண்டவரே, இத்தனை நேரம் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலத்திற்காக ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதோடு இந்த ஜெபத்தோடு நிறுத்தி விடாதபடிக்கு எங்களுக்கு நினைவு வருகிற பொழுதெல்லாம் நாங்கள் தினந்தோறும் இப்படிப்பட்ட சத்தீஸ்கர் மக்களுக்காக, உம்மை அறியாத ஜனங்களுக்காக 97% மக்கள் ஆண்டவரே இன்னும் தேவனை அறியவில்லை. இந்துத்துவ கொள்கையிலும் மற்ற புறஜாதிய காரியங்களிலும்
ஆண்டவரை அறியாத வழிகளிலும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களெல்லாம் மனம் திரும்ப உம்முடைய ஜனமாகிய நாங்கள் எழுந்து ஜெபிக்கவும் செயல்படவும் ஜனங்களை அனுப்பவும் கர்த்தருடைய சுவிசேஷ பணி செய்யப்பட ஆண்டவரே அனுகிரகம் தாரும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிக்கிறோம். சத்தீஸ்கரை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். ஆண்டவரே, சத்தீஸ்கருக்கு விரோதமாய் கிரிக்கை செய்கிற அந்த காலத்தின் தடைகள் எல்லாம் அகன்று போவதாக ராஜா. ஒரு விடுதலை உண்டாவதாக, வானமண்டலத்தில் விடுதலை உண்டாவதாக. கர்த்தாவே, நீ விடுதலை படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, நீ சொன்னீரே ராஜா, உம்முடைய வார்த்தையின்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பரலோகத்தில் கட்டுறவைகள் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் கட்டவிழ்க்கிறவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே. நசரேயராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தை நாங்கள் சுதந்தரித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் இந்த ஜனக்கூட்டமெல்லாம் பரலோகத்தில் வந்து வருகின்ற நாட்களிலே சேரத்தக்கதாக, இந்த சந்ததியெல்லாம் தேவனை அறிந்து கொள்ளத்தக்கதாக, சபைகள் எழும்பத்தக்கதாக, கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படத்தக்கதாக, ஆண்டவரே உடைய மனக்கண்கள் திறக்கப்படத்தக்கதாக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீ நினைத்தருளுவீராக. இந்த ஜனங்கள் மேலே நீ நோக்கமாய் இருந்த ஆண்டவரே, வருகின்ற நாட்களில் துரிதமாக சுவிசேஷ வேலை செய்யப்பட, கர்த்தருடைய வசனம் அறிவிக்கப்பட, ஜனங்கள் விடுதலையாக, சபைகள் கட்டப்பட, தேவ நாம மகிமைப்பட, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே நீ சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, கர்த்தருக்கு சித்தமானவர் கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக, உம்முடைய சித்தத்தின்படியாக ஜனங்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். எங்களோடு கூட தொடர்ந்து ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பங்களை ஆசீர்வதிக்க, தொழில்களை ஆசீர்வதிக்க, கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்க, அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் மும்முருக்கே செலுத்துகிறோம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்று டெக்னாலஜியின் மூலமாக இந்த வசனங்களை ஆண்டவரே நாங்கள் வீடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பிதாவே, 2-3 பேர் எங்கிருந்தாலும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். தேங்க்யூ, பிகாஸ் யூ ஆர் நாட் அ காட் was limited to a place. ஒரு இடத்தில் மாத்திரம் இருக்கக்கூடிய தேவன் நீர் அல்ல. நீர் ஆம்னி பிரசண்டாக இருந்து ஆண்டவரே இப்பொழுது நான் பேசி கொண்டிருக்கும் பொழுதும் இருக்கிறீர். இதை அவர்கள் கேட்கும் பொழுதும் அவர்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, சென்னையில் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுதும் உம்முடைய பிரசனம் இருக்கிறது. உலகத்தில் எங்கே கேட்டாலும் இருக்குது. ஆண்டவரே, அதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசனத்திற்காக துதிக்கிறோம். எங்களோடு பேசி அருளுங்க ஆண்டவரே. ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, நாங்கள் எப்படி இதற்கு ரெஸ்பான்ஸ் செய்ய வேண்டும், எதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசி அருளுங்க. அதற்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வசனம் தெளிவுடன், அதிகாரத்துடன், அபிஷேகத்துடன் வந்து எங்கள் மத்தியில் ஒரு அற்புத கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு ஜூமில் லைவாக பேசிடுவேன். ஆனால் ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்ணி சர்ச்சுக்கு பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் யூஸ்வலாக ஜனங்களை பார்த்து, அவர்கள் முகத்தை பார்த்து நான் பிரசங்கம் பண்ணுகிறவன். இருந்தாலும் ஆண்டவர் இன்று எனக்கு கிருபை செய்வாராக, பலத்தை தருவாராக. உங்களோடு பேசும்படி அவருடைய வார்த்தை தெளிவாக நம்ம மத்தியில் இடைப்படட்டும். வாசிக்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம். என்னாகமம் 13வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். சரி, முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றார்? 1வது வசனத்துல, நான் என் ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கானான் தேசத்தை பார்க்கும்படி உன் ஆட்களை அனுப்பு. The Lord said to Moses, send some men to explore the land of Canaan, which I am giving to the Israelites. இஸ்ரவேல் தேசத்தின் மக்களுக்கு நான் கொடுக்க போகிற கானான் தேசத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்கப்பா, போய் பார்த்துட்டு வாங்கப்பா சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தலைவர்களை அனுப்புங்க. இது எப்படின்னா, ஒரு தகப்பன் மகனிடத்தில் நான் உனக்கு ஒரு கார் வாங்கி தரப்போகிறேன், அந்த கார் எப்படி இருக்குது சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு ஒரு தகப்பன் சொல்கிறான்னு வச்சுங்க. பையனுடைய வேலை என்ன? ஒரு நல்ல ஷோரூமுக்கு போகணும், போய் காரை பார்க்கணும், அந்த கார் எப்படி, என்ன கலரில் இருக்குது,
என்னெல்லாம் அந்த காரில் டெக்னாலஜி இருக்குது, அந்த காருடைய காரியங்கள் என்ன, எவ்வளோ ஹார்ஸ் பவர், எவ்வளோ மைலேஜு, எத்தனை கியர் இருக்குது, என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இதுதான் நான் பார்க்க வேண்டியது. அப்பா என்ன சொல்லிட்டாரு, நான் கொடுக்க போகிற காரை போய் பார்த்துட்டு வான்றாரு. அப்போ என்னுடைய வேலை போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான். ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் த டீட்டெயில்ஸ். தட் இஸ் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ் them டு டூ. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் 13வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில், ஐ ஆம் கோயிங் டு கிவ் them the Canaan land. ask them to go and explore it. போய் பார்த்துட்டு வா என்பது தான் ஆண்டவர் சொன்னது. கொடுக்க போகிறது யார்? கர்த்தர். பார்த்துட்டு வரதுக்கு தான் என்ன அனுப்புகிறார். ஆனால் பார்த்துட்டு வந்தவங்க என்ன மாதிரி காரியத்தை இதற்கு சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம். அந்த பேரெல்லாம் வந்துடுது. அந்த பேரெல்லாம் தொடர்ந்து வாசித்து முடித்த பிறகு 16வது வசனத்தில் வாசிப்போம். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதர்களின் நாமங்கள் இவைகளே. நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். அவர்களை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அனுப்புகையில் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி தெற்கே போய் மலையில் ஏறி தேசம் எப்படிப்பட்டதென்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனரோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும் அவர்கள் குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்டது, அது நல்லதோ கெட்டதோ என்றும் அவர்கள் பட்டணங்கள் எப்படிப்பட்டதென்றும் அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களோ கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களோ என்றும் நிலம் எப்படிப்பட்டது, அது வளப்பமானதோ இளப்பமானதோ என்றும் அதில் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்று பாருங்கள். தைரியம் கொண்டிருந்து தேசத்தின் கனிகளிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றான். அக்காலம் திராட்சை செடி முதற் பழம் பழுக்கிற காலமாயிருந்தது. அவர்கள் போய் சீன் வனாந்திரம் தொடங்கி ஆமோத்துக்கு போகிற வழியாய் ரெஹோபாப் மட்டும் தேசத்தை சுற்றி பார்த்து தெற்கேயும் சென்று எபிரோன் மட்டும் போனார்கள். அங்கே ஏனோக்கின் குமாரனாகிய அகிமானும் சேசாயும் தல்மாயும் இருந்தார்கள். எபிரோன் எகிப்திலுள்ள சோபானுக்கு 7 வருஷத்துக்கு முன்னே கட்டப்பட்டது. பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்குகள் மட்டும் போய் அங்கே ஒரே குலையில ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதளம் பழங்களினாலும் அத்தி பழங்களிலும் சிலவற்றை இஸ்ரவேல் புத்திரர் அங்கு அறுத்த திராட்சை குலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். நல்ல கவனிங்க, 40 நாள் அவங்க தேசத்தை நல்லா சுற்றி பார்க்குறாங்க. அந்த தேசம் எப்பேற்பட்டது, மோசே சொன்ன எல்லா விதமான காரியங்களும், அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படி, அவங்க எங்கே வாழுறாங்க, ஏன்னா புதுசாக ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொழுது எப்பேற்பட்டதாக இருக்கும் என்ற ஒரு காரியத்திற்காக, இன்ஃபர்மேஷனுக்காக, யூ மஸ்ட் ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் தட் மோசஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராட்டஜிக் லீடர். ஸோ ஹீ வாண்ட்ஸ் டு நோ வேர் தே ஆர் கோயிங், எப்பேற்பட்ட இடத்துக்கு போக போகிறோம், என்ன மாதிரி சவால்கள் இருக்கும் என்பதை கணிப்பதற்காக ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீர் போய் எந்த ஆட்களை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக போகிறவங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருகிறார்கள். மோசே சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வராங்க. 40 நாள் இருக்காங்க. ஸோ அப்போ ஒரேடியாக அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் 40 என்று சொல்லும்பொழுது ஒரு கம்ப்ளீஷன், ஒரு ஓவரால் வியூ கிடைக்குது. இந்த தேசம் எப்பேற்பட்டது என்கிறதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியில் 12 பேரும் போகிறார்கள். 12 பேரும் இந்த காரியத்தை தான் பார்த்துட்டு வருகிறார்கள். ஸோ ஆல் த 12 have the same opportunity. 12 பேரும் பார்த்த தேசம் அதே தேசம்தான். 12 பேருக்கும் 40 நாள் கிடைக்குது பார்க்கறதுக்கு. 12 பேரும் ஒவ்வொரு சூழ்நிலையும் பார்க்க அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபையாக அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். 12 பேரும் ஒரே காரியத்தை பார்த்தாலும் 12 பேரும் காரியத்தை ஒன்றாக புரிந்து கொண்டார்களா என்று பார்க்கும் பொழுது இல்லை. அது ஏன் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், நாம் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது உலகத்தில் இருக்கிறவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான், நாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், விசுவாசத்தில் எப்படி பார்க்கிறது, பயத்தில் எப்படி பார்க்கிறது என்று வெவ்வேறு காரியங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாசிப்போம். வாசிக்கும் பிரதர். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி,
நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரை கண்டோம். அமிலேக்கியர் தெற்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டலையும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். சரி, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. 12 பேர் போனதுல ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. 26வது வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்குது. There they reported to them and to the whole assembly and showed them the fruit of the land. அந்த தேசத்துடைய கனியை காட்டுகிறார்கள். They gave Moses this account. 27வது வசனம், நாங்கள் நீங்கள் அனுப்பின தேசத்துக்கு போயிட்டு வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி காட்டுறான். இப்போ அங்கே 28th verseல, but the people who live there are powerful. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பலவானுங்க. அங்கே இருக்கக்கூடிய பட்டணங்கள்லாம் ப்ரொடெக்டடாக இருக்குது, ஃபோர்ட்டிஃபைடாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனாக்குடிய குமாரர்களையும் நாங்கள் பார்த்தோம், ஏனாக்குடிய குமாரர்களையும் நாங்கள் அங்கே பார்த்தோம் அப்படின்னு அந்த தேசத்துடைய ஃபேக்ட்ஸை தான் சொல்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக பார்த்தா ஒன்றும் பொய் சொல்ல ஆரம்பிக்கல. இவர்களுடைய ரிப்போர்ட்டில் 10 பேர் சொன்ன ரிப்போர்ட்டில் யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் இந்த ரிப்போர்ட்டை வேறு விதமாக சொல்கிறாங்க ஒழிய, இந்த 10 பேரும் இப்போ பார்த்தீங்கன்னா 28, 29, 27 அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷனில் ஒரு இன்ஃபர்மேஷனும் பொய் அல்ல. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உண்மையான ஃபேக்ட் தான். ஆனால் எதற்காக காலேபு ஜனங்களை அமைதல் படுத்த வேண்டும்? இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது, தென் கேலப் சைலன்ஸ் த பீப்புள் பிஃபோர் மோசஸ். 30வது வசனம். ஏன் காலேபு மக்களை அமைதல் படுத்தணும் மோசே முன்னாலனா, இப்போ இவங்க ரிப்போர்ட்டை பற்றி சொல்ல இவங்க ரிப்போர்ட் சொன்ன விதத்தில் மக்கள் மத்தியில் டிஸ்டர்பன்ஸ் வருது. இவன் சொன்ன ரிப்போர்ட்டு ஃபேக்ட் தான், ஆனால் சொன்ன ரிப்போர்ட்டில் இவனுடைய ஒப்பீனியனும் கொஞ்சம் கலந்து வருது. அவன் எங்கெல்லாம் எம்ஃபசிஸ் கொடுக்குறானோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட் த சிட்டி ஹேஸ் பவர்ஃபுல் பீப்புள், பட்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். இதெல்லாம் சரிதான், ஆனாலும் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறான். அப்பொழுது ஆண்டவர் நம்ம இடம் என்ன கேட்குறாருன்னா, எப்பா உன்னை சில சமயத்தில் நான் ஒரு ஃபேக்டை தான் கேதர் பண்ண சொல்கிறேன், ஒரு காரியத்தை பார்த்துட்டு வான்னு தான் சொல்கிறேன் ஒழிய உங்ககிட்ட உன்னுடைய ஒப்பீனியனை நான் கேட்கல. ஸோ பி கேர்ஃபுல் when you share to people your opinion, because your opinion can sometime destroy the faith of others. நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்தை சில சமயத்தில் மாமிசத்தில் வெளிப்படுத்துறது, சில சமயத்தில் உங்களுடைய அபிப்பிராயத்தை உங்கள் குடும்பத்தில் பேசும்பொழுது சில சமயத்தில் வார்த்தை சொல்லிடுறீங்களே, கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அது மாமிசத்துலேருந்து வரும்பொழுது, மாமிசத்தில் இருக்கிறவன் அதை கேட்கும்பொழுது டிஸ்டர்ப் ஆகுவான். ஏன் காலேபு அமைதல் படுத்தணும்னா, இவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் அந்த ஜனங்களை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அவங்களாம் ரேட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா அங்கே ஏனாக்கின் குமாரர்கள் இருக்கிறார்களா, இவ்வளோ ஒரு மாதிரி கஷ்டப்பட்ட ஒரு தேசமா, ரொம்ப அரமனை ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்குதுன்றீங்களே, ஃபோர்ட்ரஸ் இருக்குதுன்றீங்களே, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்றீங்களே, நாம் எப்படி அதெல்லாம் மேற்கொள்ள முடியும்னு சொல்லும்பொழுது இந்த ரிப்போர்ட் கேட்கும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு பீதி வருகிறது, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருகிறது. ஆண்டவர் சொன்னது என்ன? நான் தருகிற தேசத்தை சுற்றி பார்த்துடுவேன். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ராட்சசர்களை யார் பார்த்துக்க போகிறா? அங்கே இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆட்களை யார் பார்த்துக்க போகிறா? அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஃபோர்ட்டிஃபைட் சிட்டிஸை யார் பார்த்துக்க போகிறா? ஆண்டவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், நான் கொடுக்க போகிறேன், போய் பார்த்துட்டு வா. பார்க்க போனவங்க சூழ்நிலையை பார்த்து பயந்து போகிறாங்க. பயந்து போனவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன்லேயே விசுவாசம் இல்லாததை பார்க்க முடிகிறது. அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்கிற விதத்தில் பயத்தை பார்க்க முடிகிறது. நீங்கள் பேசும் பொழுது உங்கள் வார்த்தைகள் பயத்தை மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுதா,
விசுவாசத்தை கம்யூனிகேட் பண்ணுதா? You can so easily influence people by your words. இந்த நாட்களிலே எப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? சபையை குறித்து என்ன மாதிரி பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? ஊழியத்தை குறித்து என்ன மாதிரி வார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? வியாபாரத்தை குறித்து என்ன மாதிரி பேசிக் கொண்டு இருக்கிறீர்கள்? பொருளாதாரத்தை பற்றி என்ன பேசிக் கொண்டு இருக்கிறீங்க? நம்முடைய லைஃப்பை பற்றி என்ன பேசிக் கொண்டு இருக்கோம்? நம்முடைய பிள்ளைங்களை பற்றி என்ன பேசிட்டு இருக்கோம்? உங்களுடைய வார்த்தை பயத்தை உண்டாக்குகிறதா, விசுவாசத்தை உண்டாக்குகிறதா? இவர்கள் பேச ஆரம்பித்த உடனே ஜனங்களுக்கு பயம் வந்து விட்டது. அவர்கள் புலம்ப ஆரம்பித்த உடனே காலேப் என்ன பண்ணுறான்? அவர்களை அமைதல் படுத்துகிறான். காலேப் என்ன சொல்றான் பாருங்க, வாசி தம்பி 30வது வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். பாருங்க, 10 பேர் பார்த்ததும் அதே தேசம் தான், இவங்க 2 பேரும் பார்த்ததும் அதே தேசம் தான். பார்த்த தேசத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, பார்த்த விதத்தில் தான் வித்தியாசம். டேட்டா சேம் தான், இன்டர்பிரிட்டேஷனில் தான் ப்ராப்ளம். அதே கொரோனாக்கா தான், அதே சூழ்நிலை தான். ஆனால் சில பேருக்கு பயம். ஐயோ 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 ஐயோ. ஊழியத்திலே நிறைய பேர் பயந்து போயிருக்கிறாங்க இந்த சமயத்தில். அழைத்தவர் ஆண்டவர் தானே, ஆண்டவர் பார்த்து வர என்ன, அழைத்தவர் உண்மை உள்ளவர்னு போகிறவன் ரொம்ப கம்மி. அதே சூழ்நிலை காலை பெஞ்சு நிற்கிறான். ஏய், டோன்ட் வரி மேன், கீப் குவைட். அவனுக்கும் பேச அத்தாரிட்டி இருக்குது, ஏன்னா அவனும் 40 நாள் இருந்து பார்த்துட்டு வந்தவன். ஃபஸ்ட்டு நாம் பேசுகின்ற வார்த்தை பயத்தை உண்டாக்குகிறதா, விசுவாசத்தை உண்டாக்குகிறதா? ஐ எம் டாக்கிங் வெதர் ஆர் யூ லைக் த 10 who causes doubts or are you like the 2 who speaks faith? ரெண்டாவது நல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இந்த 10 பேர் சொன்னதில் பொய்யே கிடையாது, ஃபேக்ட் தான். ஆனால் அவங்க ஏன் போவதற்கு முன்பாகவே அவங்களும் பயந்து சுற்றியில் இருக்கிறவங்களையும் பயமுறுத்தினாங்கன்னா, அதில் ஒரு குட்டி பிரின்சிபல் உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் டீல் பண்ணிடலாம். ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அ ஸ்மால் சீக்ரெட் டுடே. ஒரு சின்ன திறவுகோள், ரொம்ப சிம்பிள், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு காரியம்தான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் யூ கேன் ஃபேஸ் எனி சிச்சுவேஷன். இந்த 10 பேரும் 2 பேரும் பார்த்த தேசம் அதே தானே சார், 40 நாட்கள் ஒன்றா இருந்தது காரியம் தானே சார், எல்லாரும் ஒரே தானே பார்த்தாங்க. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இவங்க 2 பேரும் பார்த்தது ஒரே காரியமாக இருந்தாலும் ரியாக்ஷன் 2 வித்தியாசமாக இருக்குது. ஒன்று பயத்தில் பேசுது, பயத்தை உருவாக்குது. இன்னொன்று விசுவாசத்தில் பேசுது, விசுவாசத்தை உருவாக்குறது. அப்போ இதில் என்ன வித்தியாசம் என்பதை நான் புரிந்து கொண்டால் என் வாழ்க்கையில் நான் எப்படி பேச வேண்டும், எப்பேற்பட்ட ஆட்களை நான் பாதிக்க வேண்டும் என்ற காரியம் புரிஞ்சிடும். அந்த திறவுகோலை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப் பிகம்ஸ் வண்டர்ஃபுல். ஆங்கிலத்தில் ஒரு சேயிங் இருக்கு, டோன்ட் டெல் காட் ஹவு பிக் யோர் ப்ராப்ளம் இஸ், டெல் யோர் ப்ராப்ளம் ஹவு பிக் யோர் காட் இஸ். ஒரு சிம்பிளான ஸ்டேட்மெண்ட். நம்ம அப்பப்போ ஃபேஸ்புக்கிலலாம் எல்லாரும் போட்டு விடுவாங்க, எல்லோரும் அதை லைக்லாம் பண்ணுவாங்க, ஆனால் விசுவாசிக்க மாட்டான். Don't tell God how big your problem is. Tell your problem how big your God is. இங்கே சிம்பிளுங்க, நல்லா புரிஞ்சுங்க. 10 பேரும் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ராட்சசர்களை பக்கத்தில் அவங்கள வச்சு பார்த்தாங்க. ஆஹா, இவ்வளோ பெருசாக இருக்கிறானே, இந்த தேசம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளால் எப்படி முடியும், நாமளே அடிமைகளாக இருந்து இப்போ தான் வனாந்திரத்தில் கொஞ்சம் அப்படியே தத்தக்கு புத்தக்குன்னு வந்துட்டுருக்குறோம். இந்த சமயத்தில் இந்த மாதிரி அது வந்து ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஒரு பட்டணமாக இருக்குது, அங்கே இருக்கிறவங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்கானே, இது நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும், நம்மளால் முடியாத எப்படி முடியும்னு சொல்லிட்டு 10 பேர் யோசித்ததுனால அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே he was intimidated looking at the circumstances. ஆண்டவர் 13வது அதிகாரம் 1st வசனத்தில் என்ன சொன்னார்? நான் கொடுக்க போகிற தேசத்தை நீ பார்த்துட்டு வா. நீ சண்டை போட்டு ஜெயிக்கணும்பா, உன்னால் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார். சில பேர் இருக்கான்,
ஆர்வ கோளாறு. ஆண்டவர் சொல்கிறதுக்கு மேலே அதிபுத்திசாலியாக யோசித்து மண்டை சொரிஞ்சு அவனும் தூங்காமல் மற்றவனையும் தூங்க விட மாட்டான். என்ன சொன்னார் அது மாத்திரம் செய்ப்பா. 2 மார்க்கு கேள்வி கேட்டால் 2 மார்க்குக்கு பதில் கொடுப்பா, 20 மார்க்கு பதில் கொடுக்காதப்பா. 10 பேர் அவர்களை அந்த தேசத்தில் உள்ள பலவான்களை வைத்து பார்த்தார்கள். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே தோத்துட்டாங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் என்னதான் பண்ணான், அந்த தேசத்தில் இருக்கிற வல்லமையான ஆட்களை பார்த்தான், அந்த தேசத்தை பார்த்தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், எங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இது ஒன்றுமே இல்லை. எங்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதை உங்களுக்கு நான் துறப்பேன், உங்களுக்கு சுதந்திரமாக தரப்போறேன்னு சொல்லிட்டாரு. பிஃபோர் ஆர் காட் திஸ் இஸ் நத்திங். இந்த ஒரு எலமெண்ட்டை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தால் கூடங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுப்பீங்க, உங்களால் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் பிரச்சனை. பெருசாக இருக்குது பேர் தான் பிரச்சனை, இல்லைன்னா சிரிச்சனைன்னு வச்சுருப்பாங்க பேர். Your problem is always be bigger than you. That's why it's called a problem. But how do you deal your problem? Are you looking at it through the eyes of faith or through the eyes of fear? Eyes of faith என்ன நம்ம சொல்லுவோம், எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக இது ஒன்றும் இல்லை. ஆனால் பயம் என்ன நம்ம சொல்லுவோம், எப்படி என்னால் முடியும், எப்படி என்னால் முடியும், எப்படி முடியும். ஆனால் 40 நாட்களும் பார்த்து வந்த காரியம் ஒன்றே தான். 40 நாளும் 12 பேரும் ஒன்றா தான் பார்த்தாங்க. ஆனால் இவங்க 2 பேர்கிட்ட மட்டும் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இந்த 30வது வசனத்தில் திரும்பி வாசிங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, டிஸ்டர்ப் ஆகிற மக்களை அமைதிப்படுத்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரத்துக் கொள்வோம். உடனே போயிடலாங்க, இதெல்லாம் சம்மந்தம் மேட்டரே இல்லைங்க. இவனுக்கு என்ன சும்மா உளறிட்டு இருக்கிறாங்க. உடனே போய் என்ன பண்ணுவோம், சுதந்திரத்து சண்டை போடுவோம். நான் சொல்கிறேன், we can go and get it because why? God has already promised. We can go and take possession. தொடர்ந்து வாசிங்க. நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். நாம் அதை எளிதாக ஜெயித்துலாம். ஒரு மனுஷன் ஐயோ அப்போ அப்போ கொரோனா கொரோனா அப்படின்னு நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஆண்டவர் இது வழியாக அழகாக நம்மளை வெளில கொண்டு வந்துடுவார். எனி சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்றதுலேருந்தே தெரிஞ்சிடுங்க. எளிதாக ஜெயித்து விடலாம். வாசிங்க. அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது. உன்னை யாரு போய் எதிர்த்து நிற்க சொன்னா? உன்னை யாராச்சும் போய் எதிர்த்து நிற்க சொன்னாங்களா? அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். Nobody asked you to go and fight those fellows to see if you have the strength to do it. But what are they saying? நம்மளால முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். புரியுதா? நம்மை காட்டிலும் பலவான்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சசரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நல்லா கவனிங்க, துர்ச்செய்தியை பரப்ப செய்தார்கள். 10 பேர் முடியாதுன்றான், 2 பேர் முடியும்ன்றான். நான் என்ன சொன்னேன், பிரின்சிபிள் சிம்பிளுங்க. 2 பேர் கர்த்தருடைய கண்களினால் பிரச்சனையை பார்க்கும் பொழுது பிரச்சனை கர்த்தருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லைன்ற ஒரு விசுவாசம் வருது. 10 பேர் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு பயத்தில் மேற்கொள்ள முடியாது. அது மாத்திரம் இல்லை, சொன்னதே திருப்பி சொல்கிறான் பாருங்க. அந்த தேசத்தில் இருக்கிறவங்க வல்லமையாக இருக்கிறவங்க, அவங்க எங்களோட பெருசாக இருக்கிறாங்க. நல்லா நோட் பண்ணுங்க, பயத்தில் இருக்கிறவன் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்காதவன், அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லாதவன், அவர் மீது நம்பிக்கை இல்லாதவன் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பான், புலம்பிக்கிட்டே இருப்பான். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், when they go through a bad phase, அவங்க புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னா, அவங்க கர்த்தருடைய கண்களினால் சூழ்நிலையை பார்க்கவில்லை, கர்த்தர் மீது நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்க்கையை வாழ்வது இல்லை. They are living in their own strength.
நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 10 பேர் சொன்ன ஃபேக்ட்ஸில் எந்த தப்பும் பொய் அல்ல. அது அவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனில் தான் வித்தியாசம் இருக்குது. இப்போது இந்த 10 பேர் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க, 2 பேர் ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் அழகாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த 10 பேர் சொல்கிற ரிப்போர்ட்டில் கர்த்தருக்கு இடமே கிடையாது. நல்லா வாசி பாருங்க திருப்பி. அவன் கொடுத்த ரிப்போர்ட்டில் ஃபேக்ட் இருக்குது, ஆனால் அவன் கொடுத்த ரிப்போர்ட்டில் கர்த்தர் இருக்காரா? நியூஸ் வாசிக்கிறோம், டிவி பார்க்குறோம், எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. அவன் கொடுக்குறது ஃபேக்டாகவே இருக்கட்டுமே. நீங்கள் கேட்கக்கூடிய ரிப்போர்ட்டில், நீங்கள் கேட்கக்கூடிய அறிக்கையில், நீங்கள் மற்றவங்க பேசக்கூடிய காரியங்களில் நல்லா கவனிங்க. அவங்க பேசுவதில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா? 12 பேரும் சுற்றி பார்த்தது ஒரே தேசம்தான், 12 பேருக்கும் ஒரே அனுபவம் தான். ஆனால் 10 பேருடைய வாழ்க்கையில் கர்த்தரே இல்லாதபடியினால், அவர்கள் மாமிசத்தில் செயல்பட்டபடியினால் அவர்களால் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளவே முடியல. ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அவன் மைண்டில் தோல்வி அடைகிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டான். அவன் திரும்பி சொல்கிறான், தே ஆர் மோர் பவர்ஃபுல் தென் அஸ், தே ஆர் பிகர் தென் அஸ் என்று சொல்லி கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவனுடைய ரிப்போர்ட்டில் கர்த்தருக்கு இடமே கிடையாது. என்னங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தருக்கு இடம் இருக்கிறதா? கர்த்தர் செயல்படுவதற்கு ஒரு இடத்தை கொடுத்துருக்கீங்களா? இல்லைனா நீங்களே உங்களுடைய மாமிச பலத்தில் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள போகிறீர்களா? தட் இஸ் த குவெஸ்டின். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, இவர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் அவர்கள் பார்வைகளுக்கு வெட்டுக்கிளியாக இருந்தோம் சொல்கிறாங்களா? எனக்கு அது புரியுதுங்க. இப்போ நான் 6.1 180 கிலோஸ், என் பக்கத்தில் யாராச்சும் ஒரு 60 கிலோ ஆள் பக்கத்தில் நின்னானா வேணா சொல்லுவான், எவ்வளோ மாமிசமலன்னு சொல்லுவான். எனக்கு அது புரியுது. அவர்களும் ஆனாக்கின் குமாரர்கள் ராட்சசர்கள் சொல்லும் போது புரியுது. ஒரு ராட்சசன் பக்கத்தில் போய் நீ நின்னா அவனுக்கு முன்னால் நீ வெட்டுக்கிளியாக இருக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் அவனுங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நல்லா வாசிங்க. நாங்கள் அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியாக இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி எங்கள் பார்வைகளுக்கு வெட்டுக்கிளியா இருந்தோம் சொல்றானா? டேய், அவன் பார்வைக்கு நீ வெட்டுக்கிளியா இருக்குது எனக்கு புரியுது சார். நீ ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளை தானே, நீ எப்படி உன் பார்வைக்கு வெட்டுக்கிளியா தெரிஞ்ச? You know, when you repeatedly listen to negative news, when you repeatedly start believing the report of the world, when you repeatedly face life without God, தேவன் இல்லாத வாழ்க்கையை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு என்னதமாகும்? முதலாவது நம்மளால் இதை மேற்கொள்ள முடியாதுன்ற சூழ்நிலைலாம் வரும். அடுத்தது போக போக உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை போயிடும். நல்லா சொல்கிறேன், கவனிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பையன் மார்ச் மாதத்தில் எக்ஸாம் எழுதுகிறான், ஃபெயில் ஆகிட்டான். என்னடா தம்பி ஃபெயில் ஆகிட்டே, என்னடா பண்ண போகிற? அண்ணே பிரச்சனை இல்லைண்ணே, செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் எழுதிக்கலாண்ணே. ஓகேடா தம்பி. செப்டம்பர் அக்டோபரும் ஃபெயில் ஆகிட்டான். என்னடா தம்பி என்னாச்சு? அண்ணே பிரச்சனை இல்லைண்ணே, மார்ச் மாதம் எழுதிக்கலாண்ணே. அப்படி ஒரு 2-3 வருஷம் எழுதி ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறமா அவனை போய் கேட்டு பாருங்கள், என்னடா தம்பி என்னாச்சு எக்ஸாமு? அண்ணே நம்மளுக்கெல்லாம் அது வராதுண்ணே, விட்டுருவோண்ணே. வாட் ஹேப்பன்ட்? Initially he thought he can do it, then he had a fear. Now செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் போய்விட்டது. முதலாவது தேசம் பெருசாக இருக்குதுங்க, ராட்சசங்க இருக்காங்க, நம்மளால முடியாதுங்க, மேற்கொள்ள முடியாதுங்க இப்படின்னு சொன்னவங்க இப்போது அவர்கள் பார்வைகளுக்கு வெட்டுக்கிளியாக இருக்கிறோம், எங்கள் பார்வைகளுக்கும் வெட்டுக்கிளியாகிட்டோம். யூ ஹவ் லாஸ்ட் யுவர் ஸ்ட்ரென்த், யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ், யூ ஹவ் லாஸ்ட் யுவர் கெப்பாசிட்டி டு ஈவன் திங்க் யூ கேன் டூ சம்திங். எங்கே ஆரம்பிச்சது தெரியுமா? பிசாசு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, கர்த்தருடைய கண்களினால் உன் பிரச்சனையை நீ பார்ப்பதை விட்டுவிட்டு உன்னுடைய மாமிச பலத்தில் உன் சூழ்நிலையை மேற்கொள்ள உன்னை ட்ரை பண்ண வைப்பான். அப்போ தான் நீ தோற்று போய் உன் தன்னம்பிக்கை இழந்து உடஞ்சி போவன்னு அவனுக்கு நல்லா தெரியும்.
நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை சுற்றி பார்த்து வாருங்கள் என்று சொன்னார். 10 பேர் பார்த்த தேசமும் அதுதான், 2 பேர் பார்த்த தேசமும் அதுதான். ஆனால் 10 பேருடைய அறிக்கையிலே கர்த்தருக்கு இடமில்லை. உண்மையை சொன்னார்கள், ஆனால் கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் இல்லை. ஆனால் 2 பேர் விசுவாச கண்களினால் பார்த்தபடியினால் தங்களுடைய பிரச்சனைகள் பெரியதாக இருந்தாலும், அவர்கள் சந்திக்கக்கூடிய காரியங்கள் வல்லமையாக இருந்தாலும், அவர்கள் ஆண்டவரை வைத்து பார்த்தபடியினால் அவங்களுக்கு பெருசாக தெரியலங்க. How are we going to face the situation? சிங்கக்குட்டிகள் பட்டினி கடந்து தாழ்ச்சி அடைந்தாலும் ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு எந்த நன்மையும் குறைபடாதுன்ற ஒரு விசுவாசம் இருக்க போதா? இல்லைனா சிங்கத்துக்கே சாப்பாடு இல்லையாங்க, நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்க போகிறோமா? See, these are small things, but it changes the way you see your life. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லா புரியும். தாவீது கோலியாத்து சண்டை 40 நாட்கள், யுத்த வீரர்கள், ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ். கோலியாத்து நிற்கிறான். ஏன் யாரும் சண்டைக்கு போல? ஏன்னா எல்லாருக்கும் கோலியாத்தை பார்த்து பயம். ஐயோ, இவங்கிட்ட போனால் நம்மளை அடிச்சிருவானே, நம்மளை நாசம் பண்ணுவானே, மாமிச மலையாக இருக்கிறானே, இவ்வளோ பெருசாக இருக்கிறானே, எப்படி இவங்ககிட்ட சண்டை போடுறது? 40 days trained soldiers could not even go close to that fellow. ஒரு சின்ன பையன் வரான், not even a full grown male, ஒரு யங்ஸ்டர், கொரியர் ஜாபுக்கு வரான், ஏதோ கொடுக்கணும்னு வரான். ஆனால் கோலியாத்தை பார்க்குறான். பார்த்த உடனே இந்த நாய் ஒன்றும் இல்லைன்றான். அவன் கோலியாத்தை கேட்குறான், என்னடா நாயாடா கல் எடுத்துட்டு வரான்றான். அவன் எடுத்தோடனே சார், இவன் டம்மி பீஸு சார், இவனை பார்த்து என்ன சார், அதெல்லாம் விடுங்க சார், இவனை அடித்தா எனக்கு என்ன கிடைக்கும்? அவன் கோலியாத்தை ஒரு 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 கேரக்டராகவே ட்ரீட் பண்ணல, ஒரு ப்ராப்ளமாகவே ட்ரீட் பண்ணல. அவனை ஜெயிக்க முடியுமா முடியாதான்றதே ஒரு தாட் ப்ராசஸே கிடையாது. அவனை அடித்தா எனக்கு என்னங்க கிடைக்கும்? அதுவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான் 2-3 பேர் கிட்ட, சொல்லுங்கள் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். So what is the difference? See, I'm telling you, it's a difference between winning the battle and losing the battle. But நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சீக்ரெட் தான். கோலியாத்திற்கு அருகில் நான் என்னை வைத்து பார்த்தால் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நான் காலி. கரெக்டா? இப்போ 40 நாட்கள் கழித்து அந்த யுத்த வீரர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் கோலியாத்து பார்வைக்கு வெட்டுக்கிளியாக தெரிந்தோம், இப்பொழுது எங்கள் பார்வைகளுக்கும் நாங்கள் வெட்டுக்கிளியாக தெரிஞ்சோம். ஆயிடுச்சா? கொடுத்த எக்ஸாம்பிள் செட் ஆகிடுச்சா? ஆஃப்டர் 40 days everybody has lost their confidence. பட் டேவிட் வரான், சின்ன பையன்தான், பட் என்ன பண்ணுறான்? அவனுடைய இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய இவன் யார்? Who is this uncircumcised Philistine who comes against the Lord? என்னாகமத்தில் என்ன பார்த்தோம்? 10 பேர் சொன்னது ஃபேக்ட் தாங்க, ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் கர்த்தரே கிடையாது. கோலியாத் விஷயத்திலையும் பார்த்தா என்ன புரியுது? 40 நாட்கள் அத்தனை பேர் யுத்த வீரர்களாக இருந்தாலும் அவர்களால் பார்க்க முடியாததை ஒரு சின்ன பையன் பார்க்குறான். மற்றவங்களாம் அவர்களை கோலியாத்திற்கு பக்கத்தில் வைத்து பார்த்தார்கள். தாவீது கோலியாத்தை ஆண்டவர் பக்கத்தில் வச்சு பார்த்தான். சே, ரொம்ப சின்னதாக இருக்கிறானே, என் ஆண்டவர் எவ்வளோ பெருசாக இருக்கிறார். சண்டே ஸ்கூல் கதை தான், ஆனால் அதுதான் சீக்ரெட். மற்றவர்கள் பயத்தில் பார்த்தார்கள், தாவீது விசுவாசத்தில் பார்த்தான். நான் கிண்டலாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். நான் நிற்கிறேன், என் பக்கத்தில் ஒருத்தர் 50 கிலோவில் நிற்கிறாருன்னு வச்சுங்க. உங்கள்கிட்ட ஒரு கல்லை கொடுத்து எங்கள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் அடிங்கன்னு நான் சொன்னேன்னா, அவங்கள நீங்கள் தேடி அடிக்கணும். இப்போ எங்கள் குரூப்பில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் ஒரு சிஸ்டர். அவங்கள என் பக்கத்தில் நிற்க வச்சு கல் வச்சு அடிங்கன்னு சொன்னால் அவங்களெல்லாம் நீங்கள் தேடி தேடி அடிக்கணும். ஆனால் என்ன அடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப எய்ம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே போட்டாலும் மாட்டோம். பிரதர் அவ்வளோ பெருசாக இருக்கிறார். கரெக்டா? த சேம் திங்
அப்ளை டு டேவிட். மொத்தம் இவ்வளோ பெருசாகிறானே மாப்பிள்ளை, இவ்வளோ பெருசாகிற எங்கே அடித்தாலும் மாட்டேன்னு ஆச்சு. How do you see your problem? Through eyes of faith, through eyes of fear, through the eyes of God, through your own strength. If you start looking at it in your own strength, உங்களுடைய பலத்தில் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி 10 பேர் தங்களுடைய நம்பிக்கை இழந்தார்களோ, வெட்டுக்கிளியாக அவர்கள் பார்வைக்கு தெரிந்தாங்களோ, அந்த மாதிரி பிசாசு உங்களை உடைச்சிருவாங்க, மெரிச்சிருவாங்க. சூழ்நிலையை உங்கள் பலவீனத்தில் பார்க்காதீர்கள், கர்த்தருடைய பலன் மூலமாக பாருங்கள். பிரச்சனையை அவர் பக்கத்தில் வச்சு பாருங்கள், அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். தொடர்ந்து வாசிப்போம், தொடர்ந்து வாசிங்க என்னாகமம் பேசேஜ். அப்பொழுது சபையார் எல்லோரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். பாருங்க, பயம் வந்துருச்சு. கேட்குறவனுக்கு பயம் இருக்கிறதுனால நடுவில் காலேபுடைய விசுவாச வார்த்தை வந்தாலும் என்ன ஆச்சு? ஐயோ எல்லாம் அழுகுறான். See, fear is contagious. Fear is contagious. ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டானா விசுவாசத்தை பில்ட் பண்ணுறது தான் கஷ்டம். பயம் புஷ்குன்னு வந்துடும். இதனால தான் ஆண்டவர் பாருங்கள் என்ன சொன்னார்னா, எரிகோ முதல்ல மேற்கொள்ளும் போது அவர் சூப்பர் ஸ்ட்ராட்டஜி ஒன்று கொடுக்குறாரு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் டெய்லி ஒரு நாள் சுற்றிட்டு வாங்கடா, கட்சியாக வந்து 7 தடவை சுற்றி வாங்கன்றாரா? ஆக்சுவலாக டோட்டலாக 13 தடவை. எவ்ரிடே தே ஹேவ் டு டூ இட் ஒன்ஸ், தென் த 7 times. ஆனால் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாருன்னா, யாரும் நீ வாயை திறக்கக்கூடாது. சுற்றி வரும்போது யாரும் வாயை திறக்கக்கூடாது. அதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் யோசித்து பார்க்குறேன், இதுங்களை பேச விட்டுருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்று சொல்லியிருக்கோம், என்னங்க அந்த யோசுவாவுக்கு தான் அறிவில்லை, சும்மா இந்த மதில் வந்து சுற்றி சுற்றி வந்தால் எப்படிங்க உடையும்? ஒரு சுற்றியை வச்சு 2 அடித்தா தானே உடையும், ஒரு கடப்பாடை வச்சு அடித்தா தானே உடையும். அப்போ வந்தால் அந்த ஆன்ட்டி சொல்லும், அதான் நானும் சொல்கிறேன், என் புருஷனுக்கும் அறிவில்லை, அந்த ஆளுக்கும் அறிவில்லை, இந்த ஆளுக்கும் அறிவில்லை, அது எப்படி சுற்றி சுற்றி வந்தால் உடையுங்க, வந்து இச்சா தாங்க உடையும். அந்த ஆண்டர் பார்த்தாரு, இதுங்களை பேச விட்டா ஃபுல்லாக குழப்பி எல்லாரையும் டேமேஜ் பண்ணுங்க. அதனால் கடைசி என்ன சொல்கிறாரு, நீ கட்சி தடவை கரெக்டாக வாயை திறந்து பேசிக்கிடா தம்பின்னும் போது அந்த சமயத்தில் தப்ப சத்தம் போடுறானா, அந்த சத்தத்தில் அது என்னாச்சு? எழுந்து விடுச்சு. பிகாஸ் ஸ்டூபிடிட்டி இஸ் கண்டேஜியஸ், ஃபியர் இஸ் கண்டேஜியஸ். ஸோ ஆண்டர் என்ன சொல்கிறாரு, உன்னால் விசுவாசத்தில் பேச முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு இருன்றார். நான் சொல்லுங்க, யோசுவா கிட்ட அப்படி தான் சொல்கிறாரு, அவனும் பேசாத வாயை மூட்டுருன்றார். ஸோ பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீட்லேயே உன்னால் விசுவாசத்தில் பேச முடியலன்னா பேசாமல் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு, மதில் அப்போ தான் விழும். ஹல்லேலூயா. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? பட் லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் கீ டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். தொடர்ந்து வாசிப்போம், வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். ராத்திரி ஃபுல்லாக அழுகுறான் எல்லாரும். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமே ஆனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும், எங்கள் பெண்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? பாருங்க, ஒரு 4 வார்த்தை தானே பேசுறானுங்க அந்த 10 பேர். ஆனால் பாருங்க, ராத்திரி ஃபுல்லாக அழ விட்டுட்டானுங்க, ஃபுல்லாக புலம்ப விட்டுட்டானுங்க, டோட்டல் டேமேஜ் ஆகிட்டானுங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இப்போ மோசஸுக்கும் ஆரோனுக்கும் வேறு பிபி ஏற்றி விட்டுட்டானுங்க. என்னடா இவனுக்கு 12 பேர் சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரதானடா சொன்னோம், எப்படி இருக்குதுன்னு தான் கேட்டோன்னா அவனுக்கு சொன்ன ரிப்போர்ட்னால டோட்டல் கேயாஸ். ஆனால் 1வது வசனம் என்ன சொல்லிச்சு? 13வது அதிகாரம், நான் கொடுக்க போகிற தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கடான்னு சொன்னால்
பார்த்துட்டு வந்து ஒரு ரணகளமே நடக்குது. எல்லாரும் கதறானுங்க, ராத்திரி ஃபுல்லாக அழுகுறானுங்க. ஐயோ இங்கே வந்து இப்போ என்ன ஆச்சு, போச்சு, என்ன போச்சு, எல்லாமே வேஸ்ட் ஆச்சு, இந்த ஆளை நம்பி வந்தோமே, என்ன ஆச்சுன்னா ஃபுல் கம்ப்ளீட் பிளேஸ் மெஸ்டப். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அவிசுவாசமாக பயத்தோடு பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கிறதே இல்லை. அப்பாலே போ சாத்தானேன்னு அப்படியே அமுச்சு விட்டுறது. ஏன்னா அவனை வாயை திறக்க விட்டிங்கன்னா சில சமயத்தில் நம்ம வந்து இல்லை பிரதர் பிரைஸ் லார்ட், நம்ம வந்து நம்ம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம இன்னும் நீடிய பொறுமையும் சாந்தமும் சில சமயத்தில் அப்படி தான். இந்த கேஸுங்கிட்டலாம் நீங்கள் நீடிய பொறுமையும் சாந்தமாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. கொஞ்சம் நேரத்தில் தேசத்திலே குழப்பம் உண்டாக்கிடுவான். தொடர்ந்து வாசிங்க. நாங்கள் பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். எக்ஸிட் பிளான் எல்லாம் செட் ஆயிடுச்சு. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையோராகிய எல்லார் கூட்டத்தாருக்கும் முன்பாக முகம் குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூன் குமாரனாகிய யோசுவாவும் எபினியின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, பாருங்க, மோசஸும் ஆரோனும் இன்னும் பண்ண முடியாமல் குப்புற விழுந்துட்டானுங்க. ஆனால் இந்த 2 பசங்க எழும்பி நின்று கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல தேசங்க, அது பாழாய் போன தேசம்லாம் இல்லைங்க, ரொம்ப நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அதே தேசம்தான், அதே ரிப்போர்ட்டு தான். ஆனால் பாருங்கள், விசுவாசம் உள்ளவன் எப்படி பார்க்குறான்? அவனை பார்த்து பயப்படாதையா, கர்த்தர் மாத்திரம் அவன் மேலே பிரியமாக இருந்தா இந்த விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை தெரியுமா, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த தேசத்துடைய மக்களுடைய பாதுகாப்பு போயிடுச்சு. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லாமல் அவன் என்ன சொல்கிறான்? அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் என்ன போட்டிருக்குன்னா, தே வில் பிகம் பிரெட் ஃபார் அஸ். 10 பேர் என்ன சொல்கிறான்? ராட்சசர்கள், அவர்கள் பார்வைகளுக்கு நாங்கள் வெட்டுக்கிளியாக தெரிந்தோம், எங்கள் பார்வைகளுக்கே நாங்கள் வெட்டுக்கிளியாக தெரிந்தோம். சரி, உன்னுடைய ராட்சச நாளைக்கு எனக்கு வந்து ஆபத்துக்கு பாயாடான்றான். இதாங்க விசுவாசம். உன்னுடைய ராட்சசனை பார்த்து பயப்படுறல, அந்த ராட்சசன் ஆண்டவர் நம்மோட பிரியமாக இருந்தா நமக்கு இறை ஆவார்கள். they will become bread for us. திரும்ப சொல்கிறேன், 12 பேர் பார்த்த தேசம் அதே தேசம்தான். 12 பேருக்கு கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி அதே ஆப்பர்ச்சுனிட்டி தான். 40 நாட்கள். ஏன் ஒருவன் அந்த சூழ்நிலையில் மேற்கொள்ள முடியும் என்கிறான், இன்னொருவன் பயந்து போகிறான்? சிம்பிள். விசுவாச கண்களிலா, மாமிசத்தின் கண்களிலா? பிரச்சனையை எனக்கு அருகில் வைத்து பார்க்கிறேனா, கர்த்தருக்கு அருகில் வைத்து பார்க்கிறேனா? என் வாயின் வார்த்தை விசுவாசத்தை பலப்படுத்துகிறதா, பயத்தை உருவாக்குகிறதா? நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசத்தை சுற்றி பாருங்கள். இந்த நாட்களில் நிறைய துர்ச்செய்தி கேட்கலாம், நிறைய காரியங்கள் நம்ம சுற்றி வரலாம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படி அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை நம்புறீங்களா? உங்களை அழைத்தவர் அவர், உங்கள் பிள்ளைகளை அழைத்தவர் அவர், உங்கள் குடும்பத்தை அழைத்தவர் அவர். ராட்சசனை பார்த்து உங்கள் கண்களுக்கு நீங்களே வெட்டுக்கிளியாக தெரியுறீங்களா, இல்லை நான் ராட்சசன் உங்கள் கண்ணுக்கு பாயாவாக தெரிகிறானா? யோசிச்சு பாருங்கள். அப்படி பயம் இருந்தால் இந்த நேரத்தில் ஆண்டவரே அந்த பயத்தை எடுத்து போடுங்க.
ஃபியர் இஸ் த எனிமி ஆஃப் ஃபெய்த். அப்படி பிரச்சனையை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மேற்கொள்ள ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு உங்கள் ஆண்டவர் யார் என்பதை தியானிங்க. என் கர்த்தருக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? வல்லமையான தேவன். அவருக்கு முன்பாக யாராச்சும் நிற்க முடியுமாங்க? கண்களை கர்த்தர் மீது வைங்க. அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தை உம்முடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். பயத்தினால் அல்ல ஆண்டவரே, விசுவாசத்தினால் எங்கள் சூழ்நிலைகளை பார்க்க கிருபையாரும். ஆண்டவரே, சுத்தீரம் வெவ்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அறிமுகப்படுத்துகிறவர்கள் ஒவ்வொருவராக ஆண்டவரே இதனால் பாதிக்கப்பட்டவர்களாக நாங்கள் நிறைய பேருடைய கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆனால் எங்களை அழைச்சவர் நீரப்பா. எங்கள் வாழ்க்கை உம்முடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. உமக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் எங்களை தொட முடியாது ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்தீர் என்றால் பெரிய பெரிய ராட்சசர்களும் எங்களுக்கு கோலியாத்தை வீழ்த்திய தாவீதை போல தான் ஆண்டவரே தெரிவாங்க. தாவீது ஆவிக்குரிய கண்களில் பார்த்தான், யுத்த வீரர்கள் மாமிச கண்களில் பார்த்தார்கள். சில சமயத்தில் நாங்கள் சாதாரணமாக பேசி பயத்தை பரப்புகிறோம், விசுவாசத்தை அல்ல. நிறைய காரியங்கள் பேசியிருக்கீங்க, சிம்பிளான காரியம்தான். என் வாழ்க்கையை, என் சூழ்நிலையை, என் பிரச்சனையை நான் எப்படி பார்ப்பது, எப்படி வாழ்வது? கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு சொல்ல, எனக்கு பக்கத்தில் என்னுடைய பிரச்சனையை வைத்து என்னால் மேற்கொள்ள முடியும் என்று யோசிக்காமல், என் கர்த்தருக்கு முன்பாக இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை என்று விசுவாச கண்களிலே பார்க்க கிருபையாருங்க. நாங்கள் பேசுகிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம் அந்த 10 பேர் பேசினது எவ்வளோ டேமேஜை கொண்டு வந்து கடைசியில் தலைவர்களாகிய மோசஸும் ஆரோனுமே ஆண்டவரே குப்புற விழும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் அந்த இடத்திலும் 2 வாலிபர்களை எழுப்பி அந்த சமயத்தில் ஆண்டவரே விசுவாசத்தை பேச வைத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அந்த 2 பேரை போல இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. 10 பேர் தப்பாக பேசிட்டோம் ஆண்டவரே, 10 பேர் அவனுடைய ஒப்பீனியனை கொடுக்கட்டும், 10 பேர் மாமிசத்தில் பேசிட்டோம். ஆனால் 2 பேர் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க கிருபை செய்வீராக. நான் அந்த யோசுவாவை போல, காலேபை போல இருக்க கிருபை தாங்க. 10 பேர் பேசின காரியங்களிலே கர்த்தரே இல்லை ஆண்டவரே. எங்களை சுத்தீரம் பேசுகிற பொழுது அவர்கள் பேசுவதிலே கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா என்பதை ஐடென்டிஃபை பண்ண கிருபை தாங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. அன்று அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறீர் என்பது விசுவாசிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். காட் bless you. Thank you. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாள் முழுவதையும் கர்த்தர் நமக்கு நிறைவாக்கி நன்மையாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் அனுப்பி அவர்களும் தொடர்ந்து ஜெபிக்க, எந்த நேரமானாலும் அவர்களும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.